بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய வசனத்தினுடைய நேரடி அர்த்தத்தையும் அதன் விளக்கத்தையும் நம்ம பார்த்து வர்றோம். இதுவரைக்கும் பக்ரா அத்தியாயத்தில் 186 வசனங்களுடைய 185 வசனங்களை முடித்துவிட்டு 186வது வசனத்தின் ஒரு பகுதியை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 186 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன், அவங்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்குறேன், என்னையே பதிலை கேளுங்க அப்படின்றத அந்த 186 வசனம் சொல்கிறது. இதுக்கு விளக்கமாக அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்டையும் நம்ம துவா செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய சில வசனங்களை உங்களுக்கு கடந்த வாரத்தில் எடுத்துக்காட்டி இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இதற்கு விளக்கமாக அமைந்த மேலும் சில வசனங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் என்னன்னு கேட்டால் 35வது சூறாவில் 13, 14 வசனங்களில் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ் தன்னுடைய வல்லமையே சொல்கிறான். யூலுஜுல்லைல ஃபின்னஹாரி ஒயிலுஜு நஹார ஃபில்லைலே ஓ சஹர சம்ச ஒல் கமர் இதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறான். வல்லதீன ததுவுன மிந்தூனிஹி, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, மா எம்லிகூன மின் ஹித்மீர், அவர்கள் ஒரு அணு அளவுக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை. இன் ததுவூகும், அவர்களை நீங்கள் அழைத்தால், லா யஸ்மஉ துஆக்கும், உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுற மாட்டார்கள். நீங்கள் யாருக்கு துவா செய்கிறீங்க, அல்லாஹ்வை தவிர வேற ஆள்கிட்ட போய் துவா செய்கிறீங்க, அவங்களுக்கு முதல் கேட்குவாங்களா? இன் ததுவூகும், அவர்கள் நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால், லா யஸ்மஉ துஆக்கும், உங்கள் துவாவை அவங்க செவியுற மாட்டார்கள். உளவு சமிவு, செவியுற்றார்கள் என்று வைத்து கொண்டாலும், மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு அவங்க பதில் தர மாட்டார்கள். நீங்கள் முதல்ல அவங்களுக்கு காது விளங்காது, ஒரு பேச்சுக்கு விளங்குனாலும் உங்கள் சொல்லுக்கு ரிப்ளை கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. வயிற்று வலியை போகணுன்னு கேட்டிங்கன்னா வயிற்று வலியை போக்கிடுவார் அவர். முதல்ல விளங்கவே செய்யாது, விளங்குனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ யௌமுல் கியாமத்தி, கியாம நாளில் யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் இணை வைத்ததை அவங்க மறுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, யா அல்லாஹ் உங்களை அவங்க கூப்பிடவே இல்லைன்றுவாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் கியாம நாளில் என்ன பண்ணிடுவாங்க, யௌமுல் கியாமத்தி, கியாம நாளில் யக்ஃபுரூன, நீங்கள் அழைக்கிற அந்த நல்ல மனிதர்கள் யக்ஃபுரூன மறுத்து விடுவார்கள், பிஷிர்கிக்கும், உங்களுடைய சிறுக்கையே மறுத்து விடுவார்கள். அப்துல் கார் ஜிலானி ஏங்கிறீல, அவர் என்ன செய்வார், யாரெல்லாம் என்னை கூப்பிடவே இல்லைன்றவார். ஏன்னா அவர் தெரியாதுல்ல, கேட்கலையில், கேட்கான என்ன செய்வார்னு கேட்டால், யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், உங்களுடைய சிறுக்கை உங்களை மறுத்து விடுவார்கள். ஒலா யுனப்யூக்க, உமக்கு அறிவிக்க மாட்டான், அறிவிக்க முடியாது. மிசுலு ஹபீர், அல்லாவை போல, ஹபீர்னா அல்லாவை போல எவனும் உனக்கு அறிவிக்க முடியாது. என்னை மாதிரி எவன்டா உனக்கு அறிவிப்பான், ஹபீரை போல யாரும் உனக்கு அறிவிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 35:14 அல்லாட்ட தான் கேட்கணும், அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட கேட்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய 186 வசனத்திற்கு விளக்கமாக இந்த வசனம் என்ன செஞ்சு அமைந்திருக்கு. முதல்ல ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் அழைப்பதாக இருந்தால், நீங்கள் இறந்து போனாலும் தான் போய் அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க கேட்கவே செய்ய மாட்டாங்களே, பண்ணையை போட்டு அழைக்கிறீங்க, நான் தான் கேட்டுட்டு இருக்கிறேனே, அருகில் இருக்கிறேன், உங்களுக்கு பதில் தந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னையை விட்டுப்புட்டு நீங்கள் பதில் தராதவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க. நீங்கள் அழைக்கிறது உங்களுக்கு தெரியவே செய்யாது, மறுத்துருவாங்க. நீங்கள் அழைக்கிறத செவியுறவும் மாட்டாங்க, நீங்கள் அவங்கள அழைச்சிங்க என்கிற ஒரு நாலேஜ் கூட உங்களுக்கு இருக்காது என்று இந்த வசனம் இந்த 186க்கு ஒரு விளக்கமாகத்தான் இதுவும் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி 35, 40 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறானே, அதுவும் இந்த 186 இதுக்கு இதெல்லாம் எடுத்து காட்டுறோம்னு கேட்டால், நீங்கள் நாளைக்கு பயான்கள்லாம் பண்ணுவதாக இருந்தால் இந்த அல்லாஹ்வோட துவா செய்யலாமா என்கிற டாபிக் வரும்போது அதுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு தான் இந்த வசனங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். குல், நீங்கள் சொல்லுங்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அராய்த்தும் சுரக்காக்கும் உள்ளதீன ததுவுன மிந்தூனில்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அந்த உங்கள் பங்காளிகளை பற்றி அராய்த்தும் நீங்கள் சொல்லுங்கள். அராய்த்துங்கிறது அஹ்பிரூனி என்ற அர்த்தத்துக்கு வரும் என்பதை உங்களுக்கு முன்பு பல முறை விளக்கியிருக்கிறோம். அராய்த்தும், எனக்கு சொல்லுங்கள், சுரக்காக்கும் உள்ளதீன ததுவுன மிந்தூனில்லா,
அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? அருணி, எனக்கு காட்டுங்கள், மாதா கலக்கும் இனி, இந்த பூமியில் அவங்க என்னத்தை படைச்சாங்கன்னு என்பதை காட்டு. நீ போய் அவரை இவரன்னு கூப்பிட்டுருக்கிறிய, அவர் இந்த பூமியில் என்னத்தை படைச்சாரு? கொசுவை படைச்சாரா, ஈய படைச்சாரா, ஒரு உருளைக்கிழங்கு படைச்சாரா, ஒரு கொண்டக்கலையை படைச்சாரா, என்னத்தை படைச்சாரு? மாதா கலக்கும் இனி, இந்த பூமியிலிருந்து அவர்கள் எதை படைத்தார்கள் என்று எனக்கு காட்டுங்கள். அல்லது அம்லகும் ஷிர்குன் ஃபிஸ் சமாவாத்தி, இந்த வானங்களில் அவர்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? வானத்தை அவர் படைச்சாரா, ரெண்டாவது வானத்தை இவர் படைச்சாரா, அல்லது வானத்தில் ஒரு பகுதி அவர் படைச்சாரா? அப்போ அம்லகும் ஷிர்குன் ஃபிஸ் சமாவாத்தி, வானங்களில் அவர்களுக்கு கூட்டு இருக்கிறதா, பங்கு இருக்கிறதா என்று எனக்கு சொல்லுங்கள். அல்லது ஆத்தைனாகும் கிதாபன், அல்லது அவர்களுக்கு நம்ம ஒரு வேதத்தை கொடுத்து பொகுமலா பையனத்தி மின்ஹு, அவர்கள் அந்த தெளிவில் இருக்கிறார்களா? வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தில் இந்த பெரியார்களுக்கெல்லாம் இந்த ஆற்றலை நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா, குர்ஆன் மாதிரி வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தில் இவங்களுக்கெல்லாம் பங்கு இருக்குது, வானத்தை இவங்க படைப்பாங்க, பூமியை படைக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா, பல் இன் யழிதுல் லாலிமூன, இந்த அநியாயக்காரர்கள் வாக்களிப்பது, இன்கிறது நஃபியுடைய அர்த்தம், வாக்களிப்பது இல்லை, பாலகும் இல்லா குரூரா, ஏமாற்றுவதை தவிர வேறு வாக்களிப்பதில்லை, ஒருத்தர் ஏமாற்றி திரிகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிக்கிறான். இதெல்லாம் எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், அல்லாஹ் அருகில் இருக்கிறான், அவன்கிட்ட தான் கேட்கணும், வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாது என்பதை அழுத்தமாக சொல்லக்கூடிய, அதுக்கு விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய வசனமாக இதுவும் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி 46வது வசனத்தில் சூறாவில் 5-6 வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுவும் அல்லாஹ் தவிர யார்ட்டையும் பிரார்த்திக்கக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய வசனம். ஒமன் அல்லல்லு, மிக வழிகட்டவன் யார்? அல்லல்லுங்கிறது இஸ்மு தஃலீல். ஒமன் அல்லல்லுனா மிக வழிகட்டவன் யார்? யாரை விட வழிகட்டவன்? மிம்மை எதுவும் மிந்தும் இல்லா, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறானே அவனை விட வழிகட்டவன் யார்? அதுக்கு பதிலாக யார் அழைக்கிறான்னா, மல்லா எஸ்தஜீபுல் ஹுயிலா யோமல் கியாமா, கியாம நாள் வரைக்கும் இவனுக்கு பதிலளிக்க மாட்டானே அவனை அழைக்கிறான் பாருங்க, அவனோட வழிகட்டவன். கியாம நாள் வரைக்கும் கூப்பிட்டா கூட வரமாட்டார் அவர். கியாம நாள் வரைக்கும் நீ அழைத்தாலும் பதில் தரமாட்டார, அவரை போய் அழைக்கிறவனை விட வழிகட்டவன் யார்? அது மாத்திரம் இல்லாமல் ஒஹும், அவர்கள், நீ யார் அழைக்கிறியோ அந்த பெரியார்கள், அந்த மகான்கள், அந்த நபிமார்கள் எல்லாருமே துவாயிஹும் காஃபிலூன், இவர்கள் அழைப்பதை பற்றி அறியாமல் உள்ளனர். கஃபலன்னா தெரியாமல் இருக்கிறாங்க. துவாயிஹும் காஃபிலூன், இவங்க அழைப்பதை அவங்களுக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு நாகூராரங்கிறார், அவருக்கு தெரியாது, காஃபிலாக இருக்கிறாங்க. ஒய்தா ஹுஷரன் நாசு, மக்கள் எல்லாம் எழுப்பப்படும் நாளையில், மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது, காணும், நீங்கள் அழைச்சிங்களே அவங்க ஆகிவிடுவார்கள், லகும், இவர்களுக்கு அழைச்சாங்களே அவங்களுக்கு ஆகிவிடுவார்கள், ஆழ்தான், பகைவர்களாக, அதுவும் என்பதுடைய ஜம்மு ஆழ்தான், அதுதான எதிரி, பகைவன், பகைவர்களாக மாறிவிடுவார்கள். ஓ கானோ பி இபாதத்தையும் காஃபிரீன், இவர்கள் தங்களை வணங்கியதை அவங்க மறுத்துருவாங்க. இவன் உட்காந்துட்டு யாமொய்தீனேண்டு மௌலுதுலாம் ஓதிட்டு இருப்பான். அவர் என்ன செய்வார்? யாரெல்லாம் என்னை வணங்கவே இல்லைன்றவர், அவர் தான் தெரியாத. அப்போ நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவங்க உங்களுக்கு எதிரியாக நிற்பாங்க. மறுமை நாளில் அவ்வளோ பேர் எதிரியாக நிற்பாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கிறங்கன்னு சொல்லி அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் அழைக்கவோ பிரார்த்திக்கவோ கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்களும் 186க்கு விளக்கம்தான். நான் தான் கிட்ட இருக்கிறேன், எவனாலும் என்கிட்ட கேளு, எல்லா பதிலும் என்கிட்ட தான் கேட்கணும், நான் பதில் தரவனா இருந்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்வீராகங்கிறான்ல, அதுக்குரிய விளக்கம் தான் இதெல்லாம். வேறு என்கிட்ட கேளு, யார்கிட்டையும் கேட்டுறாது. யார்கிட்டையும் கேட்டால் என்ன வாகும்? அவர் காது கேட்காது ஒன்று, ரெண்டாவது நீ கூப்பிட்றவர் தெரியாதுங்கிறது ஒன்று, மறுமை நாளில் உனக்கு எதிரியாக நிற்பாருங்கிறது ஒன்று, அவருக்கு இந்த பூமியில் ஏதாவது பங்கு இருக்குதா, வானத்தில் ஏதாவது பங்கு இருக்கா, என்னத்தையே படைச்சிருக்கிறாங்கிற ஒன்று. இப்படி பல பாயிண்டுகள் மூலமாக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதுக்கு ஒரு விளக்க உரமாக அமைந்திருக்கிறான். அதே மாதிரி இது வரைக்கும் விளங்குனா அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் பிரார்த்திக்கக்கூடாது என்பது விளங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த துவாவை பற்றி பேசிய காரணத்தினால் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. எத்தனை விஷயங்களும் நம்ம அல்லாட்ட துவா செய்யணும், ஆனால் துவா செஞ்சால் கிடைக்க மாட்டேங்குது. காசை கேட்காத ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறானா? யாராக இருந்தாலும் என்ன கேட்பான்னா, யாரெல்லாம் பணக்காரனாக்குன்னு கேட்டுருவான். அப்போ 50 பேர் பணக்காரன் ஆகணும், ஆகிருக்கிறோமா? ஆகலை. அப்போ அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய சொன்னால் அது நடக்குங்கிறீங்களா? பதில் தர்றேன்னு அல்லாஹ் சொல்கிறானே, எங்கே பதில் தர்றான்? இந்த ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். நம்ம எத்தனை விஷயங்களை கேட்குறோம், கேட்குறதுக்கெல்லாம் பதில் தர்ற மாதிரி தெரியும். பதில் தருவதுன்னா என்ன? நிறைவேற்றுறது தானே.
ரிசுக்கை தாண்ட அல்லாட்ட கேட்டீங்கன்னா அது பதில் என்ன? ரிசுக்கை தரணும். பிள்ளையை தாண்ட அல்லாட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்ன? பிள்ளையை தர்றது. அதான் பதில் அளிப்பது. கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் பதில் அளிப்பது. அல்லாவிடத்தில் எவ்வளோ கோரிக்கைகள் எல்லாரும் வைக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கோரிக்கைகள் வைக்கிறோம், அதெல்லாம் நல்லா ஏற்றுருக்கிறானா? அதுக்கெல்லாம் ரிப்ளை தந்திருக்கிறான். அந்த கோரிக்கையை ஏற்றதை நிறைவேற்றியிருக்கிறானான்னா சிலது நிறைவேற்றியிருப்பான், சிலது நிறைவேற்றாமல் இருப்பான். அப்போ இதில் இதை பற்றி இஸ்லாத் நம்ம எந்த மாதிரி புரிந்து கொள்வது என்று கேட்டால், அல்லாட்ட நம்ம எதை கேட்டாலும் சரி, கேட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் வெறுங்கையோடு யாரையும் அனுப்ப மாட்டான்ங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம். இது முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் வரக்கூடிய ஒரு செய்தி. இதை முதல் செய்தியை நான் சொல்லுவதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், இது அப்துல் ரஸாக்குங்கிற ரொம்ப நெருங்கின காலத்தில் உள்ளவர், ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான காலத்தில் இருக்கிறனால ஒரு 3 அறிவிப்பாளர்கள் அந்த ஹதீஸ் முடிஞ்சிடும். சனதில் ரொம்ப வராது. அனஸ் சொல்கிறாரு, அபான் சொல்கிறாரு, மாமர் சொல்கிறாரு, அப்துல் ரஸாக் பதிவு பண்ணுறாரு. அது ரொம்ப கம்மியான, புகாரியை விட கம்மியான அறிவிப்பாளர் தான் இதுக்கு தேவைப்படும். அவருடைய கிதாபில் இந்த செய்தி அறிவிக்கிறது அனஸ். அனஸ்கிட்ட இருந்த அனஸ் நல்லவர், சஹாபி. அபான்கிறவர் நல்லவர், மாமருங்கிறவர் நல்லவர், மாமருடைய மாணவர் அப்துல் ரஸாக். இப்படி வர்றதுனால இந்த ஹதீஸை முதல் ஹதீஸாக நான் போட்டிருக்கிறேன். இதில் என்ன வருதுன்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் சனதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. சரியான ஹதீஸ் என்பதற்கு தான் குறைந்த சனதை காட்டுறேன், கம்மியான சனதில் உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்து காட்டுறோம். இன்ன ரப்பக்கும், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன ரப்பக்கும், உங்களுடைய இறைவன் ஹய்யுன். ஹய்யுன் என்றால் ரொம்ப வெக்கம் உள்ளவன். நமக்கு வெக்கம் இருக்கணும். ஒரு ஆளுக்கு வாக்களிச்சு விட்டு தரலன்னு வெக்கப்படுவோம்ல. ஒரு ஆள் நம்மள்ட்ட ஒன்று கேட்குறாரு, நாளைக்கு தர்றேன்னு சொல்லிடுறோம். நாளைக்கு நிற்கிறார், நம்ம கொடுக்க முடியலை. எப்படி இருக்கும்? வெக்கத்தில் விடலாம், மூஞ்செல்லாம் சிவந்து பேர் நமக்கு கொடுக்க முடியலைன்னு சொல்லி. யாருக்கு? சில பேர் போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறவனு இருப்பான். அல்லாஹ் இதில் எந்த மாதிரி உள்ளவன் கேட்டால் வெக்கம் உள்ளவன். இன்ன ரப்பக்கும், உங்களுடைய இறைவன் ஹய்யுன், ரொம்ப வெக்கம் உள்ளவன், கரீமுன், ரொம்ப பெருந்தன்மையானவன். அவன்கிட்ட கேட்டுட்டு சும்மா பிறகு எஸ்தஹி, அவன் வெக்கப்படுகிறான், அல்லாஹ் வெக்கப்படுகிறான். இதா ரஃபால் அப்து எதைஹி, ஒரு அடியான் தன்னுடைய கைகளை உயர்த்தும் பொழுது எருத்தகுமா சிஃபரன், அதை சிஃபருன்னா சைஃபர்னு உலகத்திலலாம் பயன்படுத்துகிறாங்கல்ல. அந்த சைஃபருங்கிற சொல்ல உலகத்துக்கு வழங்கினது அரபு மொழி தான். சிஃபரு தான் அரபியில், சிஃபர்னா சைஃபர். இந்த சிஃபருங்கிறது தான் சைஃபர்னு என்ன செய்யறாங்க, பூஜ்ஜியம்ங்கிறோம்ல. எல்லாமே இந்த பூஜ்ஜியத்துக்குரிய சொல்ல எங்கேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு? அரபியில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. அரபியில் தான் சிஃபருன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. எருத்தகுமா சிஃபுரன், அதை பூஜ்ஜியமாக சிஃபராக சைஃபராக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெக்கப்படுகிறான். நீ கையை ஏந்திட்டேன்னு சொன்னால் வெறுங்கைக்கு பேர் சிஃபருங்கிறது. வெறுங்கையாக அனுப்ப அல்லாஹ் கையை ஏந்திட்டீங்கள, ஏந்தினபடி வெறுங்கையோட கொண்டு அல்லாஹ் அனுப்ப மாட்டான். என்னத்தை தந்து தான் அனுப்புவான். ஏன்னாட்டா வெக்கம் உள்ளவன். அல்லாஹ் வெக்கப்படுறவனாக இருக்கிறதுனால நீ அவன்கிட்ட ஒன்று கேட்டாயானால் அவன் வெறுங்கையில் அனுப்பவே மாட்டான். இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீமுன், உங்கள் இறைவன் வெக்கப்படுறவன், பெருந்தன்மையான வள்ளல். கரீம்னா வாரி வாரி வழங்குற வள்ளலாக இருக்கிறான். சும்மா பிறகு எஸ்தஹி, இறைவன் வெக்கப்படுகிறான். எப்போ வெக்கப்படுறான்னு கேட்டால், இதா ரஃபால் அபுது எதைஹி, ஒரு அடியான் தன்னுடைய கைகளை உயர்த்தும் பொழுது வெக்கப்படுகிறான். எதுக்கு வெக்கப்படுறான்? எருத்தகுமா, அந்த 2 கைகளையும் திருப்பி அனுப்புவதற்கு, ரத்தனா திருப்பி அனுப்புறது, சிஃபரன் வெறுங்கையாக சைபராக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் என்ன செய்யலாம்? வெக்கப்படுகிறான். ஹத்தா எஜால ஃபீஹிமா ஹைரன், அந்த 2 கைகளையும் ஒரு நன்மையை ஆக்காமல், நன்மையை கொடுக்கும் வரை சைஃபராக திருப்பி கொடுக்க எல்லாம் வெக்கப்படுறான். என்னத்தையாவது தந்து தான் செய்வானே தவிர வெறுங்கை ஆக்க மாட்டான். ஏதாவது ஒரு ஹைர் கேட்டதுக்கு என்னத்தையாச்சும் தந்து தான் எல்லாம் அனுப்புவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸு இருக்கிறது. இது முசன்னஃப் அப்துல் ரஸாக்லையும் இருக்குதா? இதே ஹதீஸு திருமதியிலையும் 3556 இதே ஹதீஸ் வேறு அறிவிப்பாளர் வழியாக வருகிறது. அதுவும் சரியானது தான். இதே ஹதீஸ் அபுதாவுதுலையும் வருது, 1488 வருகிறது. இதுவும் சரியான ஒரு ஹதீஸ் தான். இதே ஹதீஸ் சுனனுல் குப்ரா பைஹக்கியில் வருகிறது. இதுவும் சரியான ஒரு ஹதீஸ் தான். இதுதான் வெறுங்கையால் அனுப்ப மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ். இதுக்கு சனது ரொம்ப ஆளுக்கு வருவாங்க. அதுமாதிரி தபுரானியுடைய கபீரில் இதே ஹதீஸ் வருகிறது. அதுலேயும் என்ன இருக்குது? சரியான ஹதீஸாக தான் இருக்கிறது. இதே கருத்து தான் இப்னு ஹிப்பானில் இந்த ஹதீஸ் வருகிறது. இதுவும் சரியாகத்தான் இருக்கிறது. முஸ்னது ஷிஹாபுங்கிற நூலில் இந்த ஹதீஸ் வருகிறது. இதுவும் சரியானதாகத்தான் இருக்கிறது. அப்போ இம்புட்டு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் ஒரு அடியானுடைய கையை வெறுங்கையை அனுப்ப மாட்டான். கையேந்து கேட்டில்லை, யாரெல்லாம் கொடுன்னு கேட்டேன், ஓடா தர முடியாதுன்னு நான் அனுப்ப மாட்டேன். வெக்கப்படுவோம். கேட்டுட்டு எப்படி வெறுங்கையை அனுப்புறது? நம்மள்ட்ட கையை ஏந்தி விட்டான்ல,
ஏந்தின பிறகு இவன் எப்படி வெறுங்க நம்ம அனுப்புறதுன்னு வெட்கப்பட்டுக்கிட்டு என்னத்தையாச்சும் தருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது இம்புட்டு நூல்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட கேட்டோம்னா கன்ஃபார்மாக தந்தே தீர்வான்ட்டு வந்துருச்சு. தந்தே தீர்வான்ட்டு சொன்னால் தரலையே அப்படி வருதுல்ல, தரலையேன்னு வருது. தரலை என்று சொன்னால் அதில் தராமல் ரெண்டு விஷயம் இருக்குது. அல்லாஹ் சில பேருக்கு தராமல் இருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாட்ட கேட்குறதுக்குன்னு சில ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கில் அவன் கேட்டிருக்க மாட்டான். அந்த முறை இருக்கிறது, அந்த முறையில் கேட்டிருக்க மாட்டான். அந்த மாதிரி பிரார்த்தனைகளாக இருந்தால் அப்போ வெறுங்கையோட வெறுங்கையை அனுப்பி விட்ருவான். ஏன்னு கேட்டால் நீ கேட்குற விதமாக கேட்கல. ஒரு ஒரு பெரிய கொடை வள்ளல் இருக்கார், மனுஷன்ல இருக்காருன்னு வைங்களேன். அவர்கிட்ட கேட்கும்போது முதுகை திருப்பிக்கிட்டு முதுகு பக்கம் அவங்ககிட்ட தருவார், அவர் தரமாட்டார். அதுக்குரிய மரியாதையோட கண்ணியத்தோடு கேட்டால் தான் என்ன செய்வார், தருவார். அதில் இப்படி வச்சு தரையா இல்லையா இப்படின்னு தருவாரா? ஒரு ஆள்கிட்ட கேட்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அல்லாட்ட கேட்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த எதனால் சில நேரங்களில் நமக்கு வெறுங்கையோட எல்லாம் அனுப்புகிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டால் அதில் நம்மிடத்தில் சில தவறுகள் இருக்கும். இன்னொன்று அல்லாஹ் அந்த கோரிக்கையை ஏற்றிருப்பான், நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்கிறவங்களா இருக்கிறோம். என்னென்னு கேட்டால் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் இன்னல்லாஹ் அய்யுஹன்னாஸ் மக்களே இன்னல்லாஹ தையிபுன், அல்லாஹ் தூய்மையானவன். லா யக்புலு இல்லா தையிபன், அல்லாஹ் தூய்மையானதை தவிர வேறு எதையும் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஹராம்லேருந்து அல்லாஹ் கொண்டே கொடுத்தா ஏற்றுக்குருவானா? ஏற்றுக்கிற மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமாக இதான் பாயிண்ட்டு. சும்ம தக்கர ரஜுல, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த மனிதன், ஒரு மனிதனை பற்றி ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்கன்னு கேட்டால் யுத்தீரு சஃபர, அவன் நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்கிறான். சஃபர்னா பிரயாணம், யுத்தில்னா நீட்டுகிறான். பிரயாணத்தை நீட்டுகிறான்னா அர்த்தம் நீண்ட பிரயாணம் ஒரு மனுஷன் நீண்ட பிரயாணம் மேற்கொள்கிறான். பொதுவாக இஸ்லாமிய அடிப்படை என்னன்னு கேட்டால் பிரயாணத்தில் இருப்பவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கிறப்படும். ஏன்னா பிரயாணம் என்பது அல்லாஹ்வை மறக்க செய்யக்கூடியது. ஒரு மனுஷன் ரொம்ப தப்பு செய்கிற எங்கே செய்வான்டா, பிரயாணத்திலாம் செய்வான். உள்ளூரில் செய்ய மாட்டான். தப்பு செஞ்சான்னா அல்லாஹ்வுக்கு பயப்படுறானா இல்லையோ 4 பேர் பார்த்துருவாங்கல்ல. உங்கள் ஊரில் ஒரு தவறு செஞ்சீங்கன்னா அண்ணனோ தம்பியோ வாப்பாவோ நண்பரோ ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் பார்த்துருவான். பார்த்தா அவன் மூஞ்சில் உங்களுக்கு முடிக்க முடியாது. அதுக்காக என்ன செய்ய மாட்டீங்க, ஊருக்குள்ளே சொந்த ஊரில் தப்பு செய்ய மாட்டீங்க. வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் எவன் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன, அவன் யார்? அதனால் தப்பு செய்ய தூண்டும். பிரயாணத்தில் இருக்கும்போது என்ன செய்வான் மனிதன் அல்லாஹ்வுடைய பயத்துக்காகத்தான் தப்பு செய்யாமல் இருக்க முடியுமே தவிர உலகத்துடைய பயத்துக்காக வேண்டி தப்பு செய்யாமல் இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் எவன் பார்த்தா இவனுக்கு என்ன தெரிஞ்சவனாக இருந்தால் தானே பஞ்சாயத்து. எவனோ ஒருத்தன் என்னை அமெரிக்காவில் போய் நீங்கள் செய்கிறீங்க, உலகம் அமெரிக்காவை சேர்ந்து பார்த்தாலும் உங்களுக்கு வெக்கம் வருமா? வராது. ஏன் வராது? இவன்லாம் யார், இவன்கிட்ட நம்ம இருக்க போகிறோம், நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்துடும். அப்படிங்கிறதுனால பிரயாணத்தில் இருக்கும்போது ஒழுக்கமாக இருப்பது பெரிய ஒரு நல்லவனுக்கு ஒரு அடையாளம். ஊரில் ஒழுக்கமான இருக்குமனை விட வெளியூரில் போய் ஒருத்தன் ஒழுக்கமாக இருப்பானே ஆனால் அவனுக்கு இறையச்சம் அதிகமாக இருக்குன்ற அர்த்தம். அப்படிப்பட்டவனுடைய துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்குருவான். பிரயாணத்தில் என்ன செய்வான், இல்லை பிரயாணத்தில் கூட என்னை மறக்காமல் என்கிட்ட கேட்குறான்னு எல்லாம் ஏற்றுக்குருவான். அந்த மாதிரி ஒருத்தன் பிரயாணத்தில் போகிறான். சும்மா தக்கர ரஜுல பிற ஒரு மனிதரை சொன்னார்கள், யுத்தூலு சஃபரை பிரயாணத்தை நீட்டுகிறான், அது நீண்ட பிரயாணம் செய்கிறான். எப்படி செய்கிறான்னு கேட்டால் அஷாச பிரயாணத்தில், அஷாசுன்னா பரட்டை தலைமுடியெல்லாம் எனக்கு பிரயாணம் போயிட்டு சீவ கூட டைம் இல்லை, முடியலை. புழுதிலாம் அகுபர் என்றால் புழுதி படிந்தவனாக, உபார்னா புழுதி, அகுபர் என்றால் புழுதி படிந்தவனாக, ஷாசுனா பரட்டை, அஷாசுனா பரட்டையானவனாக. அப்போ நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்கிறான். பிரயாணம் போய் முடியெல்லாம் உடம்பு பூரா புழுதி படிஞ்சு போச்சு, தலையெல்லாம் பரட்டையாக போச்சு. அவ்வளோ பிரயாணத்தை செஞ்சுருக்கிறான். அப்போ இப்படிப்பட்டவன் கேட்குற துவா ஏற்றுக்கிறப்படும்ல. யமுத் எதேகி இல்லை சமாய், வானத்தை நோக்கி கையை உயர்த்துகிறான். உயர்த்தி யாரப்பி என்று கேட்கிறான். உயர்த்தி என்ன செய்கிறான், என் இறைவா என் இறைவா என்று கேட்கிறான். ஆனால் ஓ மத்அமுஹு ஹராமுன், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபுஹு ஹராமுன், அவன் அருந்துகிற பானம் மஷ்ரபுட குடிக்கிறது ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசுஹு ஹராமுன், அவன் அணிந்திருக்கிற ஆடை, மல்பஸ்னா லிபாஸ், ஆடை ஹராமாக இருக்கிறது. ஓ உதியபில் ஹராமை, ஹராமை கொண்டே அவன் வளர்க்கப்பட்டிருக்கிறான், உணவாக்கப்பட்டிருக்கிறான்.
அப்படி இருக்கும் பொழுது ஃபன்னா யுஸ்தஜாபுல் இதாலிக்க, இவனுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், துவா எப்படி ஏற்றுக்கிறப்படும்? பிரயாணத்தில் இருந்தால் துவா கண்டிப்பாக ஏற்றுக்கிறப்படும் என்றாலும் இவன் பிரயாணத்தில் இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வந்துருச்சு, அல்ல துவா ஏற்றுக்கிற தகுதி இவனுக்கு வந்துருச்சு. ஆனால் திங்கிறதுலாம் ஹராம், குடிக்கிறதுலாம் ஹராம், அடிக்கிற ஆடையெல்லாம் ஹராம், அடுத்தவனுடைய சொத்துக்களை அபகரித்து தின்றுக்கிட்டு இருக்கிறான், அதில் மார்க்கம் தடுத்திருக்கிற வியாபாரத்தை பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஹராமை சாப்பிட்டுக்கிட்டு நீ துவா செஞ்சால் ஏற்றுக்கிறப்படாது. துவாக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகுதுன்னா முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னு கேட்டால் நம்மிடத்தில் ஹராம் இருக்கும். உள்ள ஹராமான உணவு உட்கொண்டவனுக்கு, ஹராமான ஆடை அணிந்தவனுக்கு, அடுத்தவனுடைய வீட்டை அபகரிச்சுக்கு நீ குடியிருக்கிற, நீ என்னத்தை தலையில் போயிட்டாலும் உனக்கு எப்படி எல்லாம் தருவான்? நீ தங்கியிருக்கிற இடம் ஹராமாக இருக்கிறது, அடுத்தவன் அதில் மார்க்கை தடுத்திருக்கிற சாராயம் விற்று சம்பாரித்து பணக்காரனாக இருக்கிறான், எனக்கு பிள்ளைய கொண்டு ரிசுக்கு கொண்டு கேட்குறான், அவனை கண்டுக்கிற மாட்டானான்ல, ஏன்? எல்லாம் ஹராமாக இருக்குது. அப்போ உன்னுடைய வருமானம் சம்பாத்தியம் பூரா ஹராமாக இருக்கிறது, சாப்பிட்றது ஹராமாக இருக்கிறது, குடிக்கிறது ஹராமாக இருக்கிறது, அல்லாஹ் தடுத்திருக்கிற வழியில் தான் உன்னுடைய வருமானமே இருக்குது என்று சொன்னால் அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நம்ம கேட்குறோம், கேட்டும் பல பேருக்கு அல்லாஹ் ஏற்றுக்கலன்னா நம்மளை கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். நம்ம எல்லாம் ஹலாலாக இருக்கிறோமா? நம்முடைய சாப்பாடு ஹலாலாக இருக்குதா? நம்ம செய்கிற வியாபாரம் ஹலாலாக இருக்குதா? வியாபாரத்துலேயும் கள்ளத்தனம் பண்ணுறோமா? வியாபாரத்தில் மோசடி பண்ணுறோமா? பெரும்பாலான வியாபாரிகள் ஹராமத்தானே சம்பாதிக்கிறாங்க. ஹராமான பொய்களை சொல்லி செய்கிற, டூப்ளிகேட்டை விற்கிறது, இல்லாத இருக்குதா சொல்லி விற்கிறது எல்லாமே செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தொழில்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறேன்னு கேட்டால் 2ஆம் நம்பர் பொருளை 1ஆம் நம்பர்னு சொல்லி விற்கிறது. என்னத்தை ஏமாத்தினாலும் பொய் தான், ஹராம் தானே. மோசடி, ஏமாற்றுறது, ஃப்ராடு எல்லாமே ஹராம் தான். அப்போ ஹராமான வழியில் உங்களுடைய வருமானத்தை அமைத்து கொண்டு விட்டு நான் கேட்டேன் அல்லாஹ் தரலன்னு சொல்ல முடியுமா? அப்போ மிக அதிகமான பேருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறதுக்கு அவங்க வெறுங்கையோடு அல்லாஹ் அனுப்பி வைப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னு கேட்டால் அவங்க ஹராமுல் வாழ்வார்கள், ஹராமை அனுபவிப்பார்கள், ஹராமில் சாப்பிடுவார்கள், ஹராமில் குடிப்பார்கள் என்று இருந்தால் அவங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நம்ம பரிசீலிக்கணும், நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகுதுன்னா நம்ம திங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஹலாலாக இருக்குதா, நம்ம என்னென்ன வருமானம் நமக்கு வருது, அந்த வருமானத்தில் இந்த வருமானங்கள் எல்லாமே மார்க்க அனுமதித்த வருமானம் தானா என்று யோசித்து பார்த்து ஹராம்னு தெரிஞ்சு அதில் நீ தௌபா செஞ்சு விலகிட்டு துவா செஞ்சு பாரு, கண்டிப்பாக எல்லாம் ஏற்றுக்குருவான். வெறுங்கையெல்லாம் அனுப்ப மாட்டான். அல்லாஹ் வெறுங்கையை அனுப்புறது எப்போ அனுப்புவான்னு கேட்டால் நீ ஹராமில் உன்னுடைய வாழ்வாதாரம் இருந்தால் மட்டும்தான் அப்படி அனுப்புவாங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த 2 விஷயம் இருக்குது. என்ன 2ன்னு கேட்டால் அல்லாஹ்ட்ட துவா செய்யும் பொழுது தப்பானதுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது. அல்லாஹ் ஏற்றுக்கிறதா இருந்தால் மார்க்கம் அனுமதித்ததுக்கு நீ துவா செய்யணும். நீ என்ன செய்கிற, உன்னுடைய ஒரு பாவமான காரியத்திற்கு உறவை முறிப்பதற்காக வேண்டி நீ துவா செய்கிற, யா அல்லாஹ் எங்களுடைய சித்தப்பனை நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுங்கிற. இதாடா துவா? துவாவில் உறவினரை சேர்த்து வாழ்வதற்கு துவா செய்வியா? நீ என்ன செய்ய, உன் சொந்தக்காரனையும் அழிக்கிறதுக்கு துவா செய்கிறது, அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு துவா செய்கிறது. உனக்கு அநியாயம் செஞ்சிருந்தார்கள்னா அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துவாவுக்கு அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படும் இருக்குது, அது ஓகே. அப்படி இல்லாமல் உன் பக்கம் எந்த நியாயமும் இல்லாமல் இருந்து கூட என்ன செய்கிறது, அந்த மாதிரி பாவமான துவாக்கள் செய்கிறது. ஒரு பாவமான விஷயத்துக்கு ஒருத்தன் என்ன செய்கிறான், துவா செய்கிறான். என்ன செய்கிறான், ஒரு ஹராமான ஒரு சாராய கடை ஆரம்பிச்சுட்டு யா அல்லாஹ் இந்த தொழில் எனக்கு பறக்க செய்வாயான்னா இது என்னது, நீ ஆரம்பித்து சாராய கடை, அந்த சாராய கடையில் பறக்க செய்வாயான்னா அதில் எப்படி எல்லாம் பறக்க செய்வான்? நீ செஞ்சது பாவத்தில் துவா செய்கிற. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி, அடியானுக்கு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். எதுவரை என்று சொன்னால் மாலம் எதுவும் ஈசுமின், பாவமான விஷயங்களுக்கு துவா செய்யாத வரை, அவ் கத்தியத்தி ரஹமின், அல்லது உறவை முறிக்கிற சம்பந்தமான துவா செய்யாத வரைக்கும் அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் மாலம் எஸ்தாஜில், அவசரப்படாத வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சீங்க, நீங்கள் எஜமான அல்ல அடிமை கிடையாது, நீங்கள் பிச்சை தான் கேட்குறீங்க. அவன் எப்போ தருவான்னு அப்போ தான் தருவான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு நாள் துவா செய்கிறீங்க, யாரெல்லாம் எனக்கு பணக்காரனாக்குன்னு, லோகரில் துவா செஞ்சு அசரில் பணக்காரன் ஆயிடுவீங்களா? வெயிட் பண்ணணுமா இல்லையா? அல்ல 2 நாள் துவா செய்கிறீங்க, இப்போ பணக்காரன் ஆகலை, 1 மாதம் துவா செய்கிறீங்க, ஆமாம் என்னத்தை போட்டு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது.
நீ கோரிக்கை வச்சுட்டு இல்லை அல்ல பணக்காரனாக்க நீ கேட்டேன்னு சொன்னால் எப்படி ஆக்குவான்? கூரையை பொத்துட்டா கொட்டுவான். அதுக்குரிய சூழ்நிலை உண்டாக்குவான். சில சூழ்நிலையை உண்டாக்கி ஒரு வியாபாரத்தை உண்டாக்கி பல மக்கள் உன் பக்கம் திருப்பி விட்டு பல காரியங்களை செஞ்சு நீ அப்படி ஆவதற்கு டைம் எடுக்கும். அல்லாஹ் உன்னுடைய துவாவை ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் அது நிறைவேறுவதற்கு என்ன செய்யும்? ஒரு அதிகமான டைம் எடுக்குமா இல்லையா? அல்லாவே என்ன செய்கிறான்ட்டு கேட்டால், இந்த ஃபிரௌன் ரொம்ப அநியாயம் பண்ணுனா, ஃபிரௌனுக்கு நம்ம பாடம் கற்பிக்க நினைத்தோம், நினைத்து விட்டு என்ன செஞ்சோம்னு கேட்டால் அந்த மூசாவை வந்து கடலில் போட சொன்னோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். மூசா நபி குழந்தைய பிறந்த உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த குழந்தையை தூக்கி கடலில் ஒரு பெட்டியில் போட்டு விடு. எதுக்கு இதை செஞ்சோம் என்று கேட்டால், ஃபிரௌன் அநியாயம் பண்ணியிருக்கிறான், அவனை கணக்கை தீர்க்க நாடினோம், அதுக்கு தான் இதை செஞ்சோங்கிறான். குழந்தைய தூக்கி போட்டு நாளைக்கு ஃபிரௌனை போய் அழிச்சிடுவார். அவர் வளரணும், இளைஞராகணும், அது பெரிய பெரிய ஆளாகணும். பல வருடங்களுக்கு பிறகு அவனை தண்டிப்பதற்கு இப்போ அல்ல பிளான் பண்ணுறேங்கிறான். இப்படி செய்வான் அல்லாஹ் ஃபிரௌன் அழிக்கணும்னு நினச்சான்னு சொன்னால் ஒரு ஆகுன்றவனு 1000 அழின்றவனு அழிஞ்சு போயிடுவான். அப்படி நல்லா செய்யலை. ஃபிரௌனை நம்ம அழிக்க நாடி என்ன செஞ்சோம்? மூசாவை பிறக்க செஞ்சோம். மூசாவை பிறக்க செஞ்சு கடலில் போட்டு அவன் வீட்டில் வளர வச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓட விட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து தூதராகி அப்புறமேல் பிரச்சாரம் பண்ணி அவன் கேட்காம போய் அதுக்கப்புறம் மூழ்கடிக்கப்பட்டு இந்த மூழ்கடிக்கப்பட்டு சாவுறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு அல்லாஹ் அதுக்கு எம்புட்டு வேலையை செய்கிறான்? இம்புட்டு வேலையை செய்கிறான். இதுக்கு ஒரு 30-40 வருஷம் எடுக்குதா இல்லையா? அந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்வான்டா, ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறான்னு சொன்னால் நீ மனுவை போட்டியில் பணக்காரனா போகணும், செல்வம் வேணாம் தானே, வெயிட் பண்ணிட்டு செல்வம் வருவதற்கு வந்து திடீர்னு கூரையை பொத்துக்கிட்டு செல்வம் வர்ற விஷயம் இஸ்லாத்தில் இல்லை. அப்போ பணக்காரன் ஆகுறதா இருந்தால் நீ ஒரு சின்ன தொழிலை பண்ணணும், அதில் எல்லாம் பறக்க செய்யணும், அப்புறம் பெருசாக அது பறக்க செய்யணும். அப்படி இப்படி வளர்ந்து என்ன செய்யும்? அது அந்த நிலை நீ அடைவாய். அடைஞ்சிருக்கிற பணக்காரன்லாம் அப்படி தான் அடைஞ்சான். செல்வந்தன் ஆகிருக்கிறவன்லாம் என்ன செய்யலை? ராத்திரி படுக்கும்போது பிச்சைக்காரனை படுத்து சுபுவில் எந்திரிக்கும்போது பணக்காரனை எந்திரிச்சு மனாச்சு இருக்கிறானா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம அவசரப்படக்கூடாது. நிறைய பேர் அவசரப்பட்டால் துவா ஏற்றுக்கிறப்படாதான். எப்படி சொல்கிறாங்க? மாலம் எஸ்தாஜில், அவசரப்படாத வரைக்கும் எல்லாம் ஏற்றுக்குருவான். ரசூல்கிட்ட கேட்குறாங்க, யாரை சொல்லலாம் மல் இஸ்தேஜால், அவசரப்படுறதுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, கது தாவுத்து, நான் துவா செஞ்சிட்டேன், ஃபலம்மார எஸ்தஜீபுலி, எனக்கு பதில் தர்ற மாதிரி தெரியலையே, இப்போ எஸ்தகசிரு, அவன் கை சேதப்படுவான், இந்த தாலிக்கு இந்த நேரத்தில் கை சேதப்பட்டு ஏதோ துவாவை விட்டுருவான். துவா விட்டுறக்கூடாது. அப்போ துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்ற காரணம் என்னென்னு கேட்டால், நம்மில் அதிகமானவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கேட்டவுடனே கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. கேட்டுட்டா கிடைச்சிடணும். அப்படி கிடையாது. நீங்கள் கேட்டுற வேண்டியது கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஜக்கரியா நபி கேட்டாரா இல்லையா? உடம்புலாம் தளர்ந்து போய் முடியெல்லாம் வெளுத்து போய் எனக்கு ஒன்றுமே ஏழாதுன்னு நான் பிறகு அல்லாட்ட கேட்குறேன், நான் விட மாட்டேங்கிறார். அப்போ துவாக்களை வந்து நம்ம அதிகமான பேர் ஏற்றுக்கொள்ள ஃபெயிலியராக காரணம் என்னென்னு கேட்டால், கொஞ்ச நாளைக்கு கேட்டுட்டு விட்டுறான். என்னமோ அல்ல அடிமை மாதிரி வேறு எஜமான் மாதிரியும் கேட்டவனே என் தரல. அடைய கேட்டு இல்லைடா, மனு போட்டு கேட்டுட்டே இரு. அவன் அதுக்குரிய சூழ்நிலைகளை உண்டாக்கித்தான் உலகத்தில் எல்லாம் தர்றானே தவிர சூழ்நிலையில் உண்டாக்காமல் என்ன செய்ய மாட்டான், எல்லாம் தரமாட்டான். நீ உனக்கு பிள்ளை வேணும்னா உங்ககிட்ட இந்த கெப்பாசிட்டி சில கம்மியாக இருக்கனால உனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது. உன் பாடியெல்லாம் சரி பண்ண வேண்டி இருக்கிறது. உன் மனைவிக்கு இப்போ அந்த பிள்ளையை சுமப்பதற்கோ சினை முட்டை உண்டாவதற்கோ பல பஞ்சாயத்தில் இருக்கும். இந்த துவா செஞ்சவொன்னு நாளைக்கே கரு பிடிச்சிடாது. அதுக்கு ஏற்றவாறு அவங்கள மாற்றணும் என்றால் அவங்களுடைய உடல்நிலையை படிப்படியாக சீராக்கி அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்து அல்லாஹ் உனக்கு பிள்ளையை தருவானா, அல்லது கூரையை பொத்துக்கிட்டு பிள்ளையை போடுவானா? அப்போ அல்லாட்ட கேட்கும்போது என்ன செய்யக்கூடாதுன்னா அவசரப்பட்டுக்கிட்டு தான் கேட்கலாங்கிறான். எல்லாம் ஏற்றுக்கிறது தான் செய்யுது. இவன் கேட்டவன் எப்போ ஏன் விட்டான்? கேட்குறதுக்கு விட்டான். செல்வத்தை கேட்டவன் சாவரன் கேட்டுருக்கவன் நிம்பாடு கேட்டுட்ரி. அப்போ துவா செய்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருக்கா கேட்பேன் தந்தா தான் தரண்டிப்போ அப்படின்னு கேட்டால் எப்படி எல்லாம் தருவான்? அப்போ துவாக்கள் எதுவும் வீண் போகாது. நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைத்தால் கூட அதெல்லாம் வீணாக போகாது. அல்லாஹ் கண்டிப்பாக செய்வான். அதுக்குரிய ப்ரோக்ராம் ப்ராசஸர் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பான். அது வந்து சேர நமக்கு டைம் எடுக்கும். நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படின்ட்டு இருந்தால் தான் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிற காரணம் என்று விளங்கிட்டீங்களா? ஒன்றும் ஹராம் நம்மள்கிட்ட இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும். ரெண்டாவது, ஹராம் இல்லாட்டா கூட நம்ம நினச்சோட நடக்கணும். கேட்டால் நடந்துடணும். இன்னைக்கு கேட்டால் நாளைக்கு வந்துடணும். அது கிடையாது அல்லாட்ட. அவன் வந்து எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதுக்குரிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டாக்கி தான் உலகத்தில் தர்றானே தவிர
மந்திரத்தில் மாங்காய் விழக்கூடிய விஷயங்கள் வந்து இஸ்லாத்தில் கிடையாது. அதனால என்ன செய்யணும்னு கேட்டால் அவசரப்படக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இந்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறதா நினைக்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டால் அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.